இந்த நாளிலே சில குறிப்புகள் நம்ம செபிப்போம். தேசத்துக்காக தான் ஜெபிக்கணும். தேசம் பரிசுத்தமாக்கப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுமே ரட்சிக்கப்படணும். அதுக்காக ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த அறியாமல் உள்ள காலத்தில் நீர் அறியாதோர் போல் இருந்தீரப்பா. இப்பொழுதும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றே தகப்பனே, எங்குள்ள மக்களுக்கும் நீர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தகப்பனே, நாங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தாவே நீர் எல்லா மக்களுக்கு கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் எழுப்பி கொண்டு வருகிறீர். நன்றி கர்த்தாவே. உங்களுடைய தகப்பனை பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனே துன்பப்படுத்த வேண்டும் என்று சவுல் எழும்பி வரும்போது கர்த்தாவே நீர் போய் தடுத்து நிறுத்தி தகப்பனே ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணி அவனை கீழே அவன் விழுந்து ஆண்டவரே ஸ்தோத்திரையா உம்மிடத்தில் என்ன நீ பேசுறது அவன் கவனிக்கிறாய்யா. கர்த்தாவே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதிக்கிறவன் கடினமாக என்று கேட்கும்போது என்ன ஆண்டவர் முள்ளில் உதிக்க நான் என்னையே இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன்னு ஆண்டவர் கேட்பார். என் பிள்ளைகளை தொந்தரவு பண்ணால் என்னையை தொந்தரவு பண்ணுற மாதிரி நான் ஆண்டவர் கண்டிஷன் பண்ணுவார். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி அவன் கேட்பான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நீ இருக்கிறபடி நான் எழும்பு. ஒருவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த இடத்துக்கு நீ போகணும். என்னென்ன சொல்லணுமோ அவன் சொல்லுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால் என் அன்பு சகோதரிகளை கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா என்று நான் செபிக்கிறேன் தகப்பனே. உங்கள் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவங்க மனம் திரும்பட்டையா, ரட்சிக்கப்படட்டையா. நல்ல ஒரு பாதை தான் இப்போ அவங்களுடைய பிள்ளைகள் காட்டுகிறாங்க. ஆண்டவரே அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் செபிக்கிறேங்க. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டையா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எவ்வளோ பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர விபத்துக்குள்ள ஆகிடுறாங்கப்பா. சாசுக்குள்ளே தள்ளி விட்டுருந்தானப்பா. அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்தெல்லாம் சூனியமாக்கிறேன் ஐயா. ஆண்டவர் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களையும் தாழ்வானே தண்ணி அந்த காருக்குள்ளே விழுந்துடுறாங்கப்பா. அறியாமல் செய்கிறாங்கப்பா. ட்ரெயினுக்குள்ளே விழுந்துடுறாங்கப்பா. செல்ஃபோனு பேசிட்டு போகிறேன்னு சொல்லி ட்ரெயினுக்குள்ளே விழுந்துடுறாங்கப்பா கவனிக்காமல். ஆண்டவரே பிசாசு தள்ளி விட்டுதான்ப்பா. கர்த்தாவே இந்த கருத்து ஒப்பு கொடுக்குறையா. ஆண்டவரே இந்த மக்கள்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும்யா. ரட்சியும் ஆண்டவரே ரட்சிங்க தகப்பனே. ரட்சிங்க ஏசாப்பா. நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சிங்க ஏசப்பா. எல்லா தலைவர்களையும் ரட்சிங்க ஏசப்பா. அதிகாரிகளை ரட்சிங்க ஏசப்பா. அரசியல்வாதிகளை ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதரப்பா. சோதரையா. ஒவ்வொரு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கத்த ரட்சித்து உங்கள் பிள்ளைகளா நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. நீர் சொல்லுகிற எல்லா அடையாளங்களும் நடந்தேறி கொண்டு இருக்கே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறையா. அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கப்பா. சுனாமி வந்துச்சுப்பா. பைபிள் வசனத்து பிரகாரம் ஜலப்பிரளை ஜனங்களை வாரிக்கொண்டு போகும்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் அதுக்கப்புறம் தான்ப்பா பார்க்கோம். எங்களுக்கு அதுக்கு தான் தெரியுது. ஆனாலும் எங்களுக்கு தரிசனத்தை அதை காமிச்சிருப்பா. ஆனால் எதுக்கு நாங்கள் நினச்சோம் ராஜா. ஆனால் கர்த்தாவே ஸ்தோத்திரியா. அந்த சுனாமி வந்த பிறகு அப்பா இந்த சுனாமிக்காக எனக்கு அந்த தரிசனம் காமிச்சதோன்னு சொல்லி ஆண்டவரே அப்போ தான் நினச்சேன் தகப்பனே. ஏசப்பாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஜனங்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஜனங்களெல்லாம் ரட்சித்தாங்க. குடும்பம் சின்ன பின்னமாக சீரழிஞ்சு கிடக்கப்பா. சண்டைகளை போட்டுக்கிட்டு தகப்பனே. பிள்ளைகள் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமாக போயிடுறாங்க தகப்பனே. இல்லாட்டி மனைவி தற்கொலை பண்ணிடுறாங்கப்பா. இல்லாட்டி கணவன் தற்கொலை பண்ணிடுறாங்கப்பா. இல்லாட்டி கணவனே மனைவியை கொண்டு போட்டுறாங்க தகப்பனே. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே இந்த மக்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. யாரும் உயிர் சேதம் வரக்கூடாதப்பா. யாருக்கும் உயிர் சேதம் வரக்கூடாதப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணுயா. எல்லாரும் மனம் திரும்பணுயா. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகளாக மாறணுயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எங்கள் இந்தியா தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. உலகம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. ஒரு எழுப்புதல் தீ பற்றி பட்டை கேட்டையா. ஆண்டவரே ஒரு எழுப்பது அக்கினியை போடும் ஆண்டவரே. ஒரு எழுப்பது அக்கினியை போடுங்கப்பா. ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. துதிக்கிறேன் தகப்பனே. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஒருவர் கெட்டு போகிற சித்தம் இல்லைப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்க தேவனே.
எல்லாத்தையும் ரட்சித்தாங்கப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போனதை சொன்னீரப்பா. எல்லா பிள்ளைகளின் முகங்களும் பிரகாசம் அடைய கர்த்தாவே நீர் இறங்கி கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி நடத்துங்க. கண்ணீரோட இருக்க பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் தொடங்க ஏசாப்பா. ஆண்டவரே சோதரியா, தகப்பனே சோதரியா, ஆண்டவரே சில பாடுகளை தகப்பனே சுமந்து பிள்ளைகள் நெஞ்சு தகப்பனே பாரப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாரத்திலிருந்து எல்லா பிள்ளைகளையும் விடுதலை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரை. அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரவா ரிசாலவா ரீ கலவா ருக்கத்தாரவா ரிசாலவா ரீ கவா தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரவா ரிசாலவா ரீ கலவா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டியா கர்த்தரை, வல்லமை வெளிப்படட்டியா ராஜா. உங்கள் வல்லமை வெளிப்படட்டியா, உங்கள் வல்லமை வெளிப்படட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நான் மாத்திரமே விட்டியா ஆசீர்வதிங்கப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே இயேசு ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. ஆண்டவரே கல்வாரி ரத்தம் ஆண்டவரை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குன்னு வேதத்தில் பார்க்குறையா. ஆண்டவரே தகப்பனே கல்வாரி ரத்தத்தினால் எல்லா பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் கத்த ரட்சித்து உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் இந்த ரத்தத்தினால கழுவுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் உங்கள் கல்வாரி ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்கப்பா. முடைக்காரன் பொறுப்பட்டுக்கிட்டு இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறையா. ஆண்டவரை குடிப்பழக்கத்துக்கு அடிபட்டதுக்கு எல்லா பிள்ளைகளும் ரத்தத்தினால விடுதலை ஆகட்டும்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டியா. ஆண்டவரே அதுலேருந்து விடுதலை பெற முடியலேன்னு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யுமாண்டவரே, உதவி செய்யுமாண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிபட்டதுக்கு எல்லா பிள்ளைகளும் கத்தாவே இப்படி நாமத்தினால விடுதலை உண்டாகட்டியா, விடுதலை உண்டாகட்டியா, விடுதலை உண்டாகட்டியா, விடுதலை உண்டாகட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்கிற பரிசுத்தாவினர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீன் ஐயா. தோரி சத்தாரா வரிக்கவா. எல்லா மக்களையும் ரசிங்கப்பா. போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மக்களெல்லாம் ரசித்து தாங்க ஏசப்பா. அதுலேருந்து விடுதலை பண்ணுங்க ஏசப்பா. கஞ்சாக்களுக்கும் ஆண்டவரே என்ன இல்லாமல் அந்த போதை பொருளுங்க எல்லா போதை பொருளுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளையும் ரத்தத்தால் விடுதலை ஆகட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக ஜெபிக்கிறியா. ஆசீர்வதிங்க இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறியா. ஆண்டவரே சோதரா சோதரியா குடிப்பதற்கு அடிபட்ட எல்லா பிள்ளையும் நாமத்தில் விடுதலையாகட்டியா. ரத்தத்தை தெளிக்கிறப்பா. உலகம் முழுவதற்கு எல்லா பிள்ளைகளுமே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறியா. ஆண்டவரே எப்படியாவது மக்கள் விடுதலை பெறணும்யா. எப்படியாவது ஜனங்கள் இயேசுவே நாமத்தில் விடுதலை ஆகட்டியா, விடுதலை ஆகட்டியா, விடுதலை ஆகட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லா மக்களையும் ரசித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ஐஸ்வர்யங்களை ரசிங்க ஏசப்பா. சமாதானம் இல்லாத பிள்ளைகளெல்லாம் சமாதானத்தை கொடுத்து ரசிங்க ஏசப்பா. ரசிங்க ஏசப்பா. ஆண்டவர் ரசிங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பத்தில் நீ இணைச்சி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிங்க தகப்பனை. பெண் பிள்ளைகளை பெற்று தகப்பனை சோதரையா. திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தங்கத்தின் விலை பயங்கரமாக இருக்கிறபடினா தகப்பனே அவங்க தகப்பனே பல யோசனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு தேவனாய் கர்த்தர் இறங்கி அவங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனை. எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் இறங்குங்க தகப்பனை. எல்லா குடும்பத்துக்கும் நீங்கள் இறங்குங்க ஈசப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் அதிசயங்களை செய்யிட்டு ஏசுலாம் ஜெபிக்கிறையா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சிங்கப்பா. எல்லா பிள்ளையும் ரட்சிக்கப்படுங்கன்றவரே. ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறியா. எல்லாத்தையும் ரட்சிங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒளிஞ்சிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒளிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துமான்றவரை ரட்சிப்பீராக நான் ஜெபிக்கிறையா. ஆண்டவர் எல்லா குருவானவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோதனைப்பா. பிரிந்து எடுக்கிற பிள்ளைகளை நான் இணைச்சி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. குருவானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க பரிசுத்தப்படுத்துங்க. என் தேவனுக்காக வயராய் கொண்டு எலும்ப கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோதனைப்பா. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி கொண்டு கேட்டையா. ஆண்டவரே திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி கொண்டு கேட்டையா. திருச்சபையில் ஒரு எழுப்புதலத்தை பற்றி கொண்டு கேட்டோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. திருச்சபைக்குள்ள சமாதானம் உண்டாகட்டியா. சந்தோஷம் உண்டாகட்டியா. ஒரு தகப்பனே சண்டைகளை போட்டுக்கிட்டு தகப்பனே ஆண்டவரே திருச்சபைகளை ஒருத்தருக்கு சண்டைகளை போட்டுக்கிட்டு உன் குறிப்பு என் குறிப்புன்னு கிடக்காதபடி ஆண்டவரே எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைங்கள் தான்.
அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தை நீ கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேங்க. ஒருவருக்கு ஒரு சண்டைகளை போடாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே அவங்களே தகப்பனே. ஆண்டவர் அந்த குரூப் இந்த குரூப்புங்கிற ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏசப்பா. சபைக்குள்ளே முக்கியமானவங்க திருச்சபை காரியத்தை யார் கரெக்டாக செய்வாங்கன்னு சொல்லி பார்த்து ஆண்டவர் அவங்கள கரெக்டாக ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து வச்சு தகப்பனே எல்லா பிள்ளைகள்லேயும் அந்த நல்ல சபையில் அவங்க சபைக்குள்ள காரியத்தை செய்வாங்க அப்படியே சொல்கிற நல்லா தெரிந்தெடுக்க அந்த பிள்ளைகளை தெரிந்தெடுத்து அவர்கள் பேரை சீட்டு குலுக்கி போட்டு அதில் யார் பேர் வருதோ அவங்க நிற்கிட்டு அந்த எலெக்ஷனில் மறுபடியாக போய் ஏன் வீடு வீடாக சந்திச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறை சொல்லிக்கிட்டு ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் புறங்குறிக்கிட்டு ஏன் இருக்கணும் அப்படி இருக்காதபடி ஆண்டவர் திருச்சபைக்குள்ள எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க ஏசப்பா. எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க ஏசப்பா. அப்படி திருச்சபையில் எல்லா திருச்சபையிலுமே நல்லவங்க நிறைய பேர் படித்தவங்க ஆண்டவரே அப்படி இருப்பாங்க. வேலையை ரிட்டையர்ட் ஆனவங்க நிறைய இருப்பாங்க ஆண்டவரே. அப்படி முக்கியமானவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள அந்த எலெக்ஷனில் இந்த சர்ச்சை காரியத்தை பொறுப்படுத்தி செய்கிறீங்களேன்னு பார்த்து அவங்கள தெரிந்தெடுத்து அவங்கள கர்த்தாவே இவ்வளோ வேஸ்ட்டாக வந்தாங்கன்னா சீட்டுக்கு எழுதி போட்டு கர்த்தாவே யார் இருக்கான்னு சொல்லி பார்த்து அப்படி கரெக்ட் பண்ணாதபடி கர்த்தாவே. சண்டையும் சச்சரவு அவங்க இந்துக்காரன் பார்த்து கேட்டாங்க. எங்கள் அண்ணன் வரல இந்துல இருந்தாலும் கேட்க எங்கள் எப்படி உங்களுக்கு எலெக்ஷனாக வரப்போகுது. எனக்கு அந்த எலெக்ஷன் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு பூரா எலெக்ஷன் வருது தெரியுது. சபைக்குள்ளே எலெக்ஷன் வருது. ஆனால் வெளியே உள்ளவங்க எலெக்ஷனை பார்க்கல உங்கள் எலெக்ஷன் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கவே கூடாது ஏசப்பா. எங்கள் சர்ச்சில் முக்கியமானவங்க பேரை எழுதி போட்டு சீட்டு எழுதி போட்டுட்டுப்பா. முக்கியமானவங்க பேரை சீட்டு எழுதி போட்டுட்டு ஏசப்பா. அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. நல்லா படித்தவங்க நல்லா திருச்சபை காரியத்தை முன்னின்று செயல்படுறவங்க அவங்க தேர்ந்தெடுக்கணும் தகப்பனே. அந்த குரூப் இந்த குரூப் ஒன்றும் வேண்டாம்ப்பா. திருச்சபையில் முக்கியமானவங்கள கரெக்ட் பண்ணிட்டுப்பா. ஆசிரியங்கப்பா. சண்டைகளை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு ஒன்று மூஞ்சியை பார்க்கும்போது அப்படியே கடுகு போட்டால் கடுகு வெடிச்சிடும். அப்படி மூஞ்சி முறையை தூக்கிக்கிட்டு அலைகிறாங்கப்பா. அப்படி இருக்கவே கூடாது கர்த்தாவே. நீர் இறங்கி இருக்க நீதி செய்யுமாண்டவரை. நீதி செய்யுமாப்பா. நீதி செய்யுங்கப்பா கர்த்தாவே. மனுஷன் என்ற ஒரு பயத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. உம்மிடத்துல போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா. உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ பயங்கரமான பராக்கிரமசாலி. உங்ககிட்ட போய் விளையாடுறாங்க ஏசப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கிறீங்க. எல்லாத்தையும் கர்த்தாவே அந்த திருச்சபை காரியத்தில் தக்க ரொம்ப முழு கவனம் செலுத்தி ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற கேட்டு முக்கியமானவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணணும். இங்கே ஏசப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாருமே நீ சொல்லிக்கிட்டு சண்டை போடக்கூடாதுப்பா. ஏசப்பாடே கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பொறுப்படுத்துக்கலைங்க ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே. ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த குறுப்புன்னு சொல்லி எந்த குறுப்புக்கும் யாரும் போய் நடு நின்று செய்யாதபடி கர்த்தாவே. நீரே நடு நின்று கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எந்த பிள்ளைங்க நல்லவங்க கெட்டவங்க எங்களுக்கு தெரியாதப்பா. மேலிடத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் எந்த பிள்ளைகள் வரவே அவங்க பணம் அதில் செயல்படவே கூடாது. பணம்னா செயல்படவே கூடாது. அதெல்லாம் கர்த்தாவே. அது உமக்கு முன்னால் ஒரு தூசி கூட கிடையாது. ஒன்றும் இல்லை. ஊதி விட்டுருவீங்க. அதை ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஒவ்வொரு திருச்சபைக்கும் எந்த மக்கள் வர வேண்டும் முன்குறிச்சிரும் அவங்கள சரி பண்ணி நீங்கள் எழுப்பி தந்துடுங்க. ஆசீர்வதிங்க. இந்த எலெக்ஷனே வேண்டாம். சபையில் இருக்க முக்கியமான நபர்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களுக்கு பேரில் சீட்டு போட்டு அவங்க கரெக்டாக வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா சீட்டு போட்டு எடுத்து ஆண்டவர் அப்படியே திருச்சபைக்கு நியமிச்சிருங்க ஏசப்பா. அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் அப்படி போகிற அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நினச்சி தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். இப்படி எல்லா துதிகளையும் கர்த்தர் செலுத்துறேன். நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. முழு பஸ்தாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். திருச்சபை காரியத்தில் யாரும் விளையாடாதீங்க. திருச்சபை காரியத்தில் விளையாண்டுட்டு பின் சந்ததிகளை பாதிக்க வச்சிடாம. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.